இது மகிமை நேரம். அன்பார்ந்த மகிமை டிவி நேயர்களே, மீண்டுமாக இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஆவியின் அபிஷேகத்தை குறித்து பார்த்தோம். ஆவியானவருடைய செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன என்பதை குறித்து பார்த்தோம். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை கொண்டு மற்றவர்களுக்கு எப்படி பிரயோஜனமாய் மாற்றுகிறார் என்பதை குறித்து தியானிக்க இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் மற்றவர்களுக்கு நம்மை எப்படி பிரயோஜனமாய் மாற்றுகிறது என்பதை குறித்து நாம் தியானிப்போம். இதற்கு ஆதாரமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 18வது வசனத்திற்கு நேராக வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இதே வசனம் ஏசாயா 61வது அதிகாரம் 1வது வசனத்திலும் இருக்கிறது. இதில் அநேக காரியங்களை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன காரியம்? முதலாவது, தரித்திரத்திற்கு சுவிசேஷத்தை அறிவிப்பது நமக்கு கொடுக்கப்பட்ட கடமையா இருக்கிறது. இரண்டாவது, இருதயம் நொறுங்குண்டவர்களை சுகமாக்குவது, இருதயம் நொறுங்குண்டவர்களை கட்டுவது, இப்படிப்பட்டதான காரியங்கள் ஆவியானவர் நம்மை கொண்டு மற்றவருக்கு செய்ய விரும்புகிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுப்பது. சிறைப்பட்டவர்கள் என்று சொன்னால் ஏதோ ஒரு பாவத்தில், ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களுக்கு நம்மை கொண்டு விடுதலையை கொடுப்பது பரிசுத்த ஆவியானவருடைய சித்தமாய் காணப்படுகிறது. நான்காவதாக, நொறுங்குண்டவர்களுக்கு விடுதலையை கொடுப்பது. இருதயம் நொறுங்குண்டு, இருதயத்தில் மிகவும் பாதிக்கப்பட்டு, இருதயத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு நிறைய பேர் இருப்பாங்க. எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி கவலையோடு கூட இருப்பாங்க. இந்த உலகம் என்னை வெறுக்கிறது என்று சொல்லி உலகத்தில் நான் கைவிடப்பட்ட நிலைமையில நிறைய பேர் இருப்பாங்க. அவர்களுக்கு நம்மை கொண்டு கர்த்தர் காயம் கட்ட, அவருடைய நொறுங்குண்ட இருதயங்களை தேற்றுவதற்கு ஆவியானவர் நம்மை பயன்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். அடுத்ததாக, பார்வையை பிரசித்தப்படுத்துவதற்காகவும் அவருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்துவதற்காகவும் கர்த்தர் நம்மை ஏற்படுத்துகிறவராக நாம் பார்க்கிறோம். இப்போ இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகள். நம்முடைய ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான் என்று சொன்னால் அவன் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லாமல் அவனால் இருக்க முடியாது. நான் கல்லூரியில் படுக்கிறதான ஒரு சமயத்தில் ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரர் இடத்துல, கிறிஸ்துவை பற்றி அறிந்த ஒரு சகோதரர் இடத்துல இன்னொரு சகோதரர் கேட்டார், ஏன் நீங்கள் இயேசுப்பாவை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, ஏன் சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க என்று சொல்லி கேட்டான். இந்த சகோதரன் அப்பந்தான் ஆண்டவரை பற்றி அறிந்திருந்தார். கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அப்பதான் அவருக்குள்ளாக ஒரு ஊன்றுதல் வந்தது. அப்போ அவர் சிம்பிளா ஒரு பதில் சொல்லிட்டாரு. அவருக்கு புரிகிற மாதிரி ஒரு அழகா ஒரு பதில் சொன்னார். நீ ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக் ஒன்று வாங்குற அப்படின்னா, அந்த பைக் உனக்கு பிடிச்சிருக்குது, அந்த பைக்கை நீ நல்லா ஓட்டுற, அந்த பைக் நிறைய ஃபெசிலிட்டி அதில் இருக்குது. அப்போ நீ என்ன சொல்லுவ? உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த பைக்கை பற்றி சொல்லுவல, உன்னுடைய நண்பர்களுக்கு அதை பற்றி சொல்லுவேன், உன்னுடைய வீட்டில் உள்ளவங்களுக்கு, ஊரில் உள்ளவங்களுக்கு அந்த பைக்கை பற்றி சொல்லுவேன், அந்த பைக்குடைய பெருமைகளை நீ பேசிக்கொண்டே இருப்ப. அதே போல தான் எங்களுக்கு ஏசப்பாவை பிடிச்சிருக்குது, ஏசப்பா எங்களுக்கு இனிமையானவராக இருக்கிறார், அவர் எங்களுக்கு அற்புதங்களை செய்கிறார், எனவே அவரை பற்றி நாங்கள் சொல்கிறோம் என்று சொல்லி ரொம்ப சுலபமாக சொல்லி முடிச்சிட்டார். இதை கேட்ட அந்த சகோதரரும் ஏற்றுக்கொண்டு விட்டார். அப்ப பாருங்க, ரொம்ப சின்ன ஒரு காரியம், இதுல இருந்து ஒரு பெரிய அற்புதமான காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்போ சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஆவியானவருடைய துணை நமக்கு வேண்டும். சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமையாய் காணப்படுகிறது. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நிறைய பேர் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பித்து விட்டார்கள். நிறைய பேர் டிராக்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய பேர் கிராமங்கள் தோறும் செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். எழுப்புதலின் அக்கினி பற்றி எரிய ஆரம்பித்து விட்டது. ஆனால் அந்த எழுப்புதலின் அக்கினியிலே உங்களுடைய பங்கு, என்னுடைய பங்கு என்ன என்பதை குறித்து ஒரு கேள்விக்குறியை நாம் எழுப்பிக் கொள்ள வேண்டும். சுவிசேஷத்தை நாம் சொல்றோமா? நம்முடைய திருச்சபையில அறிந்தவர்களை நாம் ஆவிக்குள்ளாக நடத்தி கொண்டிருக்கிறோம், அது நல்லது. ஆனால் அறியாதவர்களை எத்தனை பேரை நாம் சுவிசேஷத்திற்கு பங்காளர்களை மாற்றிக்கொண்டிருக்கிறோம்? நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்கள், ஆவி உள்ளவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எத்தனையோ மருத்துவமனைகள் இருக்கிறாங்க. கேன்சர் பேஷண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இயேசுவோட ஒரு வார்த்தையை விதைப்பது நம்முடைய கடமை. அந்த விதையை பலனாக்குவது ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். அப்போ இன்னைக்கு விதைப்பதை நாம் செய்கிறோமா? நிறைய பேருக்கு ஒரு தயக்கம் இருக்கும். ஒருவேளை எங்களை அவமானப்படுத்திடுவாங்களோ, ஒருவேளை எங்களை கஷ்டப்படுத்திடுவாங்களோ என்று சொல்லி ஒரு தயக்கம் இருக்கும். இந்த ஆவியானவர் என்ன செய்கிறார்?
யாரிடத்துல நாம் பேச வேண்டும், யாரிடத்துல சொல்ல வேண்டும் என்று சொல்லி நம்ம நெருக்கி ஏவுகிறதாக நம்ம பார்க்கிறோம். பஸ்ல போயிட்டு இருப்போம், ஒரு ஆளை பார்ப்போம், வித்தியாசமா இருப்பாங்க, நம்ம பக்கத்துல உட்காந்துருப்பாங்க, புதுசா இருப்பாங்க. ஆனா அவங்க இடத்துல அவங்க யார் என்ன நமக்கு தெரியாது. அவங்க இடத்துல சுவிசேஷம் சொன்னா நம்மளை அடிக்க போறது இல்லை. ஆனா நம்ம சொல்ல ஆவியானவர் சொல்லுவார், அவங்களுக்கு அந்த நேரத்தில் அது தேவையா இருக்கும். ஆனா நம்ம சொல்வதற்கு தயக்கத்தோடு காணப்படுவோம். இந்த காரியத்தை ஆவியானவர் நம்ம இடத்துல இருந்து எடுத்துப்பட விரும்புகிறார். ஆவியானவர் சொல்லும் போது அதற்கு நம்ம கீழ்ப்படியணும். சுவிசேஷ அறிவிப்பதற்கு ஆவியானவர் துணை செய்கிறார். ஒரு முறை ஒரு ஊழியக்காரர், அந்த ஊழியக்காரர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆவியானவருக்கு கர்த்தருக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஆவியானவருடைய துணையோடு கூட நடந்து கொண்டிருந்தார். அப்படியே அவர் என்ன செஞ்சிட்டாரு, சுவிசேஷம் அறிவிச்சு இந்தியா பார்டரை தாண்டி அப்படியே நேபாள், சைனாக்குள்ள போயிட்டார். சைனாக்குள்ளாக கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பது தடை செய்யப்பட்டிருக்குது. இப்போ கொஞ்சம் பேர் அறிவித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ என்ன செஞ்சிட்டாங்க, இவரை பிடித்து சிறையிலே போட்டு விட்டார்கள். சிறையிலே போட்டு விட்டோன்னா அங்கேருந்து இவர் ஜபிக்க ஆரம்பிக்கிறார். அங்கேருந்து இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். அங்கேருந்து ஜபிக்க ஆரம்பிக்கிறாரு. ஜபிக்க ஆரம்பிக்கும் போது ஆவியானவர் என்ன அவர் ஜபித்துக்கொண்டே இருக்கிறாராம். கண்ணை திறந்து பார்க்குறாராம், ஒரு வயல்வெளியில் அவர் இருக்கிறார். அவர் சிறைக்குள்ளார்ந்து ஜபிக்கிறாரு. ஜபித்து முடித்து கண்ணை திறந்து பார்க்குற ஒரு வயல்வெளியில் அவர் இருக்கிறார். அப்போ பக்கத்தில் இருக்கவங்க பக்கத்தில் களப்பறிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்குறாரு, இது என்ன ஊர் அப்படின்னோடனே இது இந்தியா என்று சொல்லுகிறார்கள். அப்போ இது யார் இவரை கூட்டு வந்தது? ஆவியானவர் அவர் அங்கிருந்து இங்கே கூட்டு வந்திருக்க. எதற்காக? அவர் சுவிசேஷத்தை அறிவித்தார். யாருடைய துணையோடு? ஆவியானவருடைய துணையோடு அனுபவித்தார். அப்போ அவருக்கு துன்பம் வந்தபோது கூட அந்த துன்பத்திலிருந்து ஆவியானவர் தூக்கி கொண்டு வந்தார். அதே தான் கர்த்தர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். நிறைய நேரம் என்ன பேசுறது என்பதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பேசுவது உங்களுக்கு அருளப்படும். நீங்க ஜெபித்துட்டு நீங்க கடந்து போங்க. நீங்க இந்த இடத்துல ஆண்டவரே நாங்கள் போகிறோம், நீங்க கிரியை செய்யுங்க, கடந்து போங்க. உங்க வாயில வார்த்தைகளை கொடுப்பது ஆவியானவருடைய வேலை. உங்க வாயில வார்த்தைகளை அவர் நிச்சயமாக அந்த இடத்துல அந்த ஆத்மா அவருக்கு வேண்டும் என்று சொன்னால், அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆவியானவர் அங்கே கிரியை செய்வார். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்காம, நம்ம ஜெபிக்காம, நம்ம என்ன பேசுறது, நம்ம பேசினா இவங்க கேட்க போறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம இருந்தா அதுல எந்த விதமான மாற்றமும் நிகழாது. அதுல அது எந்த விதமான பிரயோஜனத்திற்கு நம்ம ஈடுபடுத்தாது. ஆனால் நான் பேசுகிறேன் இந்த வார்த்தையின் வழியாய் இந்த சகோதரன் இந்த சகோதரி ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி நிச்சயமாக நீங்கள் ஜெபியுங்கள். அந்த ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிப்பார். அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 8வது வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் எருசலேமிலும் சமாரியாவிலும் யூதேயாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் பூமிக்கு உலகத்திற்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். எருசலேம் என்பது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த பட்டணம். இந்த பட்டணத்துல நீங்க எந்த பட்டணத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த பட்டணத்துல கர்த்தர் உங்களை சாட்சிகளாக வைப்பார். எப்போ? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது. அடுத்ததாக எருசலேமிலும் யூதேயா என்பது உங்கள் ஊருக்கு பக்கத்துல இருக்கிறதான ஊர்கள். அப்ப பக்கத்து ஊர்கள்ல நீங்கள் கர்த்தரை குறித்து சொல்ல ஆரம்பிப்பீர்கள். பக்கத்து ஊர்களுக்கு உங்களை குறித்து சாட்சியா வைப்பார். ஆவியின் அபிஷேகத்தோடு கூட செயல்படும் போது உங்க வாழ்க்கையில் நிச்சயமா அற்புதம் நடக்கும், நிச்சயமா சாட்சி நடக்கும். அந்த சாட்சிகளை குறித்து மற்றவர்கள் கேள்விப்பட்டு அவர்களும் ஆண்டவருக்குள்ளாக வருவார்கள், அவர்களும் கர்த்தரை ஏற்றுக்கொள்வார்கள். அப்ப யூதேயா என்பது பக்கத்து ஊர், சமாரியா என்பது அதற்கு சுற்றிலுமா இருக்கிற பட்டணங்கள். அப்ப உங்கள் பட்டணம், உங்கள் சுற்றிலும் இருக்கிற பட்டணம், அதை சுற்றிலும் இருக்கிற பட்டணம், கடைசியில பூமியின் கடைசி பரியந்தமும் கர்த்தர் என்ன செய்வாராம்? நம்மை சாட்சிகளாய் மாற்றுவார். எப்போ? பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் வரும்போது. அன்புக்குரியவர்களை, இதைதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். பேசுவதற்கு தயங்காதீர்கள். 1 பேதுருவின் புத்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனத்துல கர்த்தர் நிமித்தமாக நம்ம நிந்தை அனுபவித்தால் நாம் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம். இந்த பாக்கியவான்களாய், இரத்த சாட்சிகளாய், ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாய், ஆவியானவர் துணையோடு கூட நம்ம நடக்கிறவர்களாய் நம்ம காணப்படுவோம். மற்றவர்களுக்கு பிரயோஜனமான கோதுமை மணி போல நம்ம மடிந்துடுவோம். கர்த்தருக்காக ஒரு துளி பலனாக கொடுக்கிறவர்களாய் நாம் மாற்றப்படுவோம். நாம் சம்பாதிக்கிற பணமெல்லாம் நம்முடைய ஒரு நேர சோற்றுக்காக, ஒரு நேர வயிற்றுக்காக. ஆனால் நாம் சேர்த்து வைக்கிற இங்கே இருக்கிற காரியங்கள் புழு பூச்சி அரித்து போவோம். ஆனால் நம்முடைய சம்பத்துகளை ஆவியானவருடைய துணையோடு கூட கோதுமை மணிகளை நாம் மடிந்து, கோதுமை மணிகளை நாம் விதைத்து அநேக ஆத்துமாக்களை நாம் சம்பாதிப்போமானால் அதற்கான பலனை கர்த்தர் நிச்சயமாக பரலோகத்தில் நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை நாம் சிந்திப்போம். பரலோகத்தில் வைத்திருக்கிறார் என்பதை நாம் சிந்தித்து அதன்படி நாம் நடப்போம். இதைதான் கர்த்தர் இந்த நேரத்தில் நம்மோடு கூட பேசுகிறார். இதைதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறேன். மற்றவர்களுக்கு பிரயோஜனமானவர்களாய் ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய இந்த நேரத்தில் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம்.
ஸ்தோத்திர கர்த்தாவே. அன்பில் பரலோக பிதாவே துதிக்கிற ஆண்டவரே அப்பா, நீர் எங்களை மற்றவர்களுக்கு எப்படி பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றுகிறேன் என்பதை குறித்து நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த காரியங்களை இருதயத்தில் நீர் பதிந்து வைங்கப்பா ஆண்டவரே. மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமா இந்த நேரத்தில் நீர் எங்களை எடுத்து பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். சுவிசேஷம் அறிவிப்பதற்கு தடையா எழும்புகிறதான காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்கப்பா ஆண்டவரே. எங்களுடைய பங்கை நாங்கள் அதில் ஆற்ற கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. சோம்பேறிகளா இருக்காதபடிக்கு ஆண்டவரே, சோம்பர் கையால் வேலை செய்யாதபடிக்கு, கடமைக்கான கிறிஸ்தவர்களா இருக்காதபடிக்கு ஆவியானவரை உமக்கேற்ற சிந்தையில ஆண்டவரே மற்றவர்களுக்கு உடைய கடமைகளை ஆண்டவரே அப்பா உடைய சுவிசேஷத்தை அறிவிக்க கிருபை செய்யுங்கப்பா. இந்த நேரத்தில் தம்னை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கு மேல உடைய கிருபையுள்ள கருத்தை நீ வைக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கே துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம். மீட்பர் அமேசன் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.